பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம புது எஸ்இடிசி BS6 ஏசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் டிக்கெட் கொடுத்தாங்க. இங்கே வந்து தான் டிக்கெட்டை நான் எடுத்திருக்கேன். வெல்கம் டு ஏஜி ட்ராவலாக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்களூர், கர்நாடகாவில் இருக்க பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கேருந்து இன்றைக்கி ஒரு பஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பின்னாடி நிற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா KSRTC, அம்பாரி ட்ரீம் கிளாஸ் பஸ்ஸு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா PRTC பஸ் இருக்குது. அந்த பக்கம் கேரளா KSRTC பஸ்ஸு. பின்னாடி ஐராவதெல்லாம் நிற்கிது. இது தேர்ட் பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து KSRTC பஸ்ஸஸ் தமிழ்நாடுக்கு ஆப்ரேட் பண்ணுற ஒரு சில பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் பஸ்ஸஸ், இந்த PRTC, கேரளா KSRTC அந்த பஸ்ஸெலாம் இங்கேருந்து கிளம்புறது, இங்கேருந்து கிளம்பும். செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம SETC பஸ்ஸெலாம் நிற்கும். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு SETC பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர்லேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு SETC பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணோம். என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த பஸ்ஸை தாங்க எய்ம் பண்ணி வந்திருக்கேன். புதுசாக விட்டுருக்க BS6 SETC பஸ்ஸு. அந்த சீட்ரு, அதாவது அசோக் லேலாண்ட், பிரகாஷ் கேப்பல்லாவில் பார்த்தீங்கன்னா ஏசி சீட்ரு பஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா டீலக்ஸு. அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட வந்திருக்கேன். புக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலைங்க, டேரெக்டாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு வீக் டே தான், செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே நைட்டு. ஸோ டேரெக்டாக வந்து இங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அது ஏன்னா புக் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் BS4 பஸ் வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் போய் BS6 வருமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் நானும் புக் பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே போனால் கடைசியில் பார்த்தா BS4 பஸ் வந்துடுச்சு. சார் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அதனால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு பஸ்ஸை கண்ணில் பார்த்ததுக்கப்புறமே பர்மிஷன் கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் வந்திருக்கேன். பார்த்தாச்சு, பஸ் இப்போ தான் உள்ளே போச்சு, நீங்களும் பார்த்தீங்க. வாங்க முதல் உள்ளே போயிட்டு பஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம். அந்த பக்கம் சுற்றி கொண்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். கொடுத்த உடனே ப்ராப்பராக நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நைட் டைம் ஒரு 9 மணிக்கெலாம் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஸ்ஸஸ் பார்க்கலாம் இந்த இடத்துல. நம்ம SETC வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம். இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் சவுத்து கிளம்போம். இதுதான் நம்ம புது பஸ் BS6 பிரகாஷ் கேப்பல்லா ஏசி சீட்ரு அல்ட்ரா டீலக்ஸ். போய் கேட்டு பார்ப்போம். பர்மிஷன் கேட்டேன், கிடச்சிருச்சுங்க. நல்லா பக்காவாக இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம vlogல. SETC புது பஸ் BS6 அசோக் லேலாண்ட் பிரகாஷ் கேப்பல்லா அல்ட்ரா டீலக்ஸ் ஏசி சீட்ரு பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் குளிர்சாதனம் தெரிஞ்சு. இங்கேருந்து கிளம்புற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணின்னு நினைக்கிறேன். சாந்திநகர்லேருந்து நான் புக் பண்ணல, அதனால் எனக்கு டைமிங் சரியாக தரல. ஒரு பஸ் 10 மணிக்கு போட்டிருந்தாங்க, ஒரு 10:30 போட்டிருந்தாங்க. இது எந்த பஸ்ஸுன்னு தெரியல. பட் நம்ம சென்னைக்கு இதில் தான் போக போகிறோம். வெளியில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு உள்ளே போய் இன்டீரியர்ஸாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்குறேன். ஏன்னா புது பஸ் இல்லையா, அதனால் என்ன ஃபீச்சர்ஸ் தான் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். வாங்க எக்ஸ்பீரியன்ஸாக இன்டீரியர்ஸாக பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ்ஸோட இன்டீரியர்ஸுங்க உள்ளே வந்துட்டோம். BS6 ஃபர்ஸ்ட் டைம் SETCயில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் ஏசி சீட்ரு பஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க.
பிரகாஷ் கப்பலில் பில்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சிருக்காங்க. உள்ள இந்த ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் கோல்டன் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள அந்த பிரைட்டான ஒரு ஒயிட் கலர் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த ஸ்க்ரீன் இது சீட்டுக்கான கவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையும் அது கான்ட்ராஸ்ட்டாக எஸ்சிடிஸில் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி ப்ளூ கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்து வேறு லெவல் இருக்குங்க. ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது போக புதுசான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி. யூஸ்வலாக இங்கே பழைய பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி அது யூஸ் பண்ணுறதுலனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துட்றாங்க. இது போக போக ஐ திங்க் அடுத்து ரூட் எல்லாத்தையுமே காமிக்கும்னு நினைக்கிறேன். போக போக நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஒரு டைம் கிளாக்கும் கொடுத்துட்றாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. யூஸ்வல் திருக்குறள் ஒன்று என்னென்னா பேசஞ்சர்ஸ் நம்ம பொதுமக்கள் இதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். குப்பையெல்லாம் போட்டு போயிட்டீங்கன்னா அதுதான் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து அதனால அந்த ஃபீல்னால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பப்ளிக் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். குப்பையெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டு போயிடாதீங்க. அது வந்துட்டு நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. ஸோ ஓவரால் இன்டீரியர்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம சீட் நான் புக் பண்ணிட்டா வரல. இனிமேல் தான் நான் சீட்டை எடுக்க போகிறேன். எந்த சீட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது செட்டில் ஆக வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாரும் போர்ட் ஆகலை. சீட் எதுவும் புக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி அது பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்களா. சரி அதுக்குள்ளே பேசஞ்சர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரேண்டமாக ஒரு 2 சீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி அந்த எலிவேஷன் டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் சீட் எப்பவுமே இருக்கும் இல்லையா, அது இல்லை இந்த வாட்டி. ஓகே, ஃபுட் ரெஸ்ட்டு எப்பயுமே கொடுக்குற மாதிரி தான். அண்ட் தென் ஒரு பவுச்சு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ஆம் ஹோல்டர், ஹூக் ஒன்று, இந்த கவர்ஸும் ஒயிட் கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுருந்துருக்காங்க. வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 15 days தான் ஆயிருக்கு போல் வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணி அப்படியே கிளிய ஆரம்பிச்சிருக்கு. சீட் குஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் யா ஆம்ரெஸ் 2 சைடுமே அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. குஷனுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அண்ட் எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட், ஒரு ப்ளக் டைப், ஒரு யூஎஸ்பி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஸுமே நல்லா நீட்டாக இருக்குது. அண்ட் விண்டோஸ்மே நல்லா பெருசாக இருக்குதுங்க. வெளில வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். புஷ்பேக் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்க, டீசென்ட். எப்பயுமே சிடிசியில் எந்த அளவு கொடுப்பாங்களோ அதே அளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. நைஸ். அண்ட் தென் ஒரு ஏசி வெண்ட் ரொட்டேட்டபிள் டைப், அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னன்னா ஒரு ஃபால்ட்டு, அது ஒரு சீட்டுக்கு மட்டும்தான், விண்டோ சைடு இருக்குது அந்த சீட்டுக்கு மட்டும்தான் ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்குது. அது பில்டப்பை கவனிக்கலையா என்னன்னு தெரில. அதை பார்த்தா தெரியும், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. இந்த சைடு இருக்க ஏசில் பக்கம் இருக்க சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அது ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே அங்கே இருக்குது. அதனால் இந்த பக்கம் உட்கார்ற பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். கதை வரஸ்ட்டாக மேபி ஏசி ஃப்ளோ எல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஓப்பனாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா. பழைய பஸ்ஸில் இருக்கும் 2 பக்கம், இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இருக்கும். பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயே 2யும் கொடுத்துட்டாங்க. இந்த சீட்டுக்கு மட்டுமே வர மாதிரி. அந்த ஒரு சில இஷ்யூஸ் மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவுமே டாப் பயங்கரமாக அப்படி இருந்திருக்கும். இப்போவுமே ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிரைவிங்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நல்லா நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது அடுத்து நம்ம கேபினில் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி ஆள் கூட்டுங்க, SOS சுவிச்சஸும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேமர்ஸ், ஏதாவது எமர்ஜென்சினா இந்த ஏசி விண்டோ இல்லையா, அதனால் உடைக்கிறதுக்கு இந்த ஹேமர்ஸும் வச்சிருப்பாங்க. அது யூஸ்வலாக எல்லா பஸ்லையுமே இருக்கிறது தான். PS4 பஸ்ஸில் இப்போ பார்க்க முடியாது, நிறையா அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ புதுசாக வர பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறையா பார்க்கலாம். சரி ரைட், பேசாமல் இந்த சீட்லேயே ரைட் சைடில் இருக்க மாதிரி ஒரு சீட்டை பார்த்து பிடிச்சி உட்காந்துட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டு. அங்கே நம்ம யூஸ்வலாக பார்த்துருக்கோம்ல பழக்கமாக இருக்க மாதிரி அந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் குட்டியாக. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் கூட 2 சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் அந்த ஏசி வெண்ட் அதெல்லாம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பொசிஷனிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு தாங்க எடுக்க போகிறேன், ஃப்ரண்ட் ரோ. எப்பயும் போல நம்ம எப்பயும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சீட்ரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் இந்த சீட்டு தான். கேபினுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேபின் ரைடுக்கு, அதனால் இதே எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்னால் இங்கே சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி. ஏன்னா பின் சீட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சீட் இருக்கும். நம்ம சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதுக்கு முன்னாடி சீட்டு கிடையாது. அதனால் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்த சீட்டுமே புக்கிங் இல்லையாமா, எல்லாமே வேக்கண்ட் தான் போல். இங்கே தான் சீட் ஏற்றணும். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒசூர் போவாங்க போல். ஒசூர் போய் இல்லைனா ஒசூர்லேருந்து சென்னைக்கு நிறைய பேர் ஏறுவாங்க இல்லையா, அப்படி தான் ஃபில் பண்ண போல. ஏன்னா வீக் டே இல்லையா, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பெருசாக புக்கிங்லாம் அவ்வளோக்கா இருக்காது. நானே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் டேரெக்டாக வந்து இந்த பஸ்ஸில் போகணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேரெக்டாக உட்காந்துருக்கேன். இனி போக தான் ஆளுங்களாம் ஏறுவாங்க. பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோனை சார்ஜ் போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகுதுங்க. நைஸ்.
ரைட் மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 9:50 ஆச்சு. 10 மணிக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம 10 மணி தான் டைமிங் போல், இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம போய் சீட்டில் செட்டில் ஆகிடலாம். எல்லாத்தையும் இங்கேயும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். நம்ம ஜேர்னி எப்படி போகுது, பெங்களூர் சாந்திநகர்லேருந்து கிளம்பி என்ன ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கேபின் ரைடு எங்கே போக போகிறோம், இங்கேலாம் போக மாட்டேன் கண்டிப்பாக. ஒசூர் தாண்டினதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம், கேபின் ரைட்லாம் அப்படி எங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க மக்களே, பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம புது SETC BS6 AC அல்ட்ரா எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரண்ட் ரோ நமக்கு பிடிச்ச சீட்லேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். அண்ட் பஸ் இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக நிற்கிது. ஏசி ஃப்ளோ இப்போ தான் ஏசி ஆன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோ செம்ம சூப்பராக இருக்குது, சில்லுன்னு வருது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட்டபிள் மட்டும்தான், அட்ஜஸ்டபிள் கிடையாது. சுத்தம் வரல, நகர்த்தவே முடியலை. இது அத்தேப்பா செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு தான் வரப்போகுது. பாவம், இந்த சீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப பாவங்க. 2 AC வெண்ட், ஒரு AC வெண்ட் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று இங்கே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிச்சுங்க. பெங்களூர் விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டோம். டைமு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுது. இப்போ 15 மினிட்ஸில் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அதான் சீட் எதாவது சொல்லி ஒரு பேசஞ்சர்ஸ் ஏறி இருக்காங்க. சென்னை போகிறதுக்கு ஒரு 4-5 பேர் ஏறி இருக்காங்க நம்மளோட சேர்த்து. ஆனால் இதுக்கப்புறம் போகிறது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல், மடிவாலா, அத்திப்பள்ளி, ஒசூரில் நிறைய பேர் ஏறுவாங்க. சென்னைக்கு மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டிங் இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம கர்நாடகாலேருந்து வெளியேறிட்டு தமிழ்நாடு போய் ஒசூர்லாம் தாண்டினதுக்கப்புறம் கேபின் ரைட் போகலாம். கண்டிப்பாக நீ போகிற வழியிலலாம் சீட் ஏற்றுவாங்க. ஏன்னா இங்கே சாந்திநகரில் அவ்வளோக்கெல்லாம் ஏறலை. ஸோ நீ சென்ட் ஜான்ஸு, மடிவாலா, அத்திப்பள்ளி, ஒசூரில் நிறையாவே ஏறுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். மடிவாலை தாண்டி மேலே அந்த ஃப்ளைஓவரில் ஏறிட்டவங்க எக்ஸ்பிரஸ் வேல. இப்போ தான் வந்து டிக்கெட் கொடுத்தாங்க. இங்கே வந்து தான் டிக்கெட்டே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஆளுக்கு ஏசி சீட்டரில் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் SETCயில் எவ்வளோ ஃபேருன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாங்க. ஒரு ஆளுக்கு 600 ரூபா. இங்கே தான் வந்து டிக்கெட் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான், டிக்கெட் எடுத்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் போய்கிட்டு இருக்கோம். ஒசூர் வரைக்கும் சும்மா பார்த்துட்டு அப்படியே நல்லா தூங்க போகிறேன். ஓவர் நைட் ஜேர்னி, ஸோ தூக்கம் முக்கியம். நல்லா கம்ஃபர்டபுளாக இழுத்து விட்டு தூங்க வேண்டியதாங்க. ஏசி ப்ளோ விண்டோ சைடு உட்காந்துருக்கேன். 2 வெண்ட் நமக்கு தான். இந்த பக்கம் இந்த சீட்டில் வரவங்க தான் பாவம். ஒரு வெண்ட்டு கூட இல்லை, ரெண்டுமே நம்மளை பார்த்த மாதிரிக்கே இருக்குது. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் மிட் நைட்டில் அந்த ரெஸ்ட் ஸ்டாப்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போய் கேப்பெல்லா, SETCயோட முதல் கேப்பெல்லா கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த BS6 பஸ்ஸில் கொடுக்குற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டுமே நல்லா குஷனாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரண்ட் சீட் அப்படின்றால பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் இருக்கும். அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோக்கா கேட்குதான்னு தெரில. கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. வெல்கம் டு தமிழ்நாடு, வெல்கம் டு ஒசூர். வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. இப்போ தான் பார்டர் கிராஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம். இங்கே அத்திப்பள்ளி தாண்டோனையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. வெளியில் இப்போ தான் நீங்கள் ஜன்னலில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தண்ணியாக தான் வடிஞ்சிட்ருக்கு. சரியான மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. நம்மளோட
ஒசூரில் இறங்கி கொஞ்சம் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். எங்கேயும் இறங்க முடியாது. ஒசூர்லேனா பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தூங்கிட்டு தாங்க இருந்தேன். இப்போ தான் திருப்பி முடிச்சேன். ஒசூர் தாண்டினோடனே அப்படியே நல்லா தூங்கிடலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன். எங்கேயாவது ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட்லாம் போகணும். ஒசூர் வந்திருக்கோங்க. ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. 11:35. வெளியே பார்த்தா மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் கிடக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி தேங்கி தான் கிடக்குது. அண்ட் இங்கே வச்சு இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுற ரூட்டை பற்றி பார்த்துடலாம். பெங்களூர் டு சென்னை ரெகுலர் ரூட் தாங்க. பெங்களூர்லேருந்து கிளம்பி ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக தான் சென்னை போகிறாங்க. ஒசூரில் வந்து நிற்கிது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சீட் இங்கே தான் ஏற்றணும். ஒசூர்லேருந்து சென்னைக்கு தான் நிறைய ஏற்றுவாங்க மோஸ்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போவாங்க. நான் அப்படியே தூங்க போகிறேங்க. செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, அதனால தூங்க போகிறேன். குட் நைட் மக்களே. One hour later. Jenabandu. 2 hours later. கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வாணியம்பாடி தாண்டி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. வாணியம்பாடி தாண்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டி இருந்திருக்காங்க. ஆனால் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் போல். எனக்கு அந்த ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினதே தெரில. ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸு கிளம்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் முடிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சு சரி பஸ்ஸு நம்ம கேபின் ரைடு போகலாம் ஃப்ரெண்டில் அப்படின்னு சொல்லி போனால் அப்போ தான் டிரைவர் சொன்னாப்புல, தம்பி நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ணல, ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டு, ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டி இருக்காங்க போல் நைட்டு. டிரைவர் கண்டக்டர் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஆக்சுவலாக இவங்க டிரைவிங் கேபினில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் சரி. அதே மாதிரி இந்த புதுசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. கேமரா ஸ்க்ரீன் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க போல் ரியர் வியூ பார்க்குறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது கண்டக்டர் இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் டிரைவர் டேரெக்டாக அவங்களே வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஏதாவது இருக்குதான்னு ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இந்த பஸ்ஸில் புதுசாக அது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒன்று கீழே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா மேலே ரொம்ப ஹைட்டில் உட்காந்துருப்பாங்க பஸ் டிரைவ் பண்ணும்போது. ஸோ அந்த எக்ஸாக்ட் கீழே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக யாராவது நடந்து போனாங்களோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ அங்கேயும் ஒரு வியூ பார்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தான்னு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸோட அதிகபட்ச ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 லாக் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு 60-65 மெயின்டைன் பண்ணி போனாங்க. ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு டிரைவிங். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒசூர்லலாம் அவ்வளோ பேர் ஏறலைங்க. பெங்களூர்லேயும் சரி ஒசூர்லேயும் அவ்வளோ பேர் ஏறல. ஆனால் கிருஷ்ணகிரியில் நிறைய பேர் இருந்தாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து வேலூர் வர்றதுக்கு நிறைய பேர் ஏறிந்தாங்க. ஸோ அவங்களாம் அடுத்து வேலூரில் ட்ராப் ஆவாங்களா இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த புது பஸ்ஸில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் கொஞ்ச நேரம் தான் கேபினேட் பண்ணிட்டு இருந்தேன். வேலூர் பள்ளிக்கொண்டா டோல் வரைக்கும் கேபினேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ரைட்டுங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, உள்ளே போய் திருப்பி தூங்க தான் போகிறேன். காலையில் சென்னையில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட்.
2 hours later. குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஸ்ரீபெரும்புதூர் தாண்டிட்டோம். சென்னை இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் போய் சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகிறது அப்படியே கேப் அட்டெண்ட் பண்ணலாம் வாங்க. வேலூரில் முக்கால்வாசி பஸ்ஸில் இருந்து கூட்டம் இறங்கிடுச்சுங்க. பட் திருப்பி பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து கொஞ்சம் பேர் ஏறினாங்க. வேலூர்லேருந்து வாலாஜா வரைக்கும் ஏறியிருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலாஜாவில் இறங்கிட்டாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னை, சென்னையிலேருந்து பெங்களூர் எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு 8லேருந்து 9 ஹவர்ஸ் கிட்ட எப்படியும் ஆவரேஜாக ஆயிடுது. நம்மளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 7 o'clock கிட்ட தான் ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். காலையில் சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ராருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வியூ, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் போட்டுட்டு தான் பஸ் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் டிரைவர்ஸ் அவங்க கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும், அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ஓட்டணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி விட்டுருவேன். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. கேபின் ரைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்துட்டேன். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தாண்டிட்டாங்க. இனி மதுரை வாயிலில் கொஞ்சம் ட்ராப்பிங் இருக்கும். அதுக்கப்புறம் கோயம்பேடு தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ நேரம் ட்ராப்பிங் இருக்கும்போது ஃப்ரெண்ட்லேருந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சிருக்கு. நமக்கு ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. ஒரு ஓவர் நைட்டு பெங்களூர்லேருந்து சென்னை வர்றது 8 மணி நேரத்தை தாண்டி இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கோயம்பேடு ரீச் ஆகி நம்ம ஜேர்னி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரிவர்ஸ் கேமராவில் அவங்க ஃப்ரெண்டில் காமிச்சிருப்பேன். அந்த ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா புதுசாக. இப்போ புதுசாக அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் மக்களே, எஸ்சிடிசியோட புது பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஃபுல் ஜேர்னி வந்து பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம கோயம்பேடு ரீச் ஆயிடுவோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வச்சு உங்களுக்கு என்கார்டு கொடுக்குறேன் வாங்க. இப்போ ஃபோன் பார்த்து நான் ஃபோன் பே பண்ணுறேன். నమస్కారం. కోవిడ్ వచ్చేసాను. தேங்க்ஸ் சார். சார் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க காலையில். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம்.
பஸ் வந்துருச்சு. இங்கே பஸ் வந்து எல்லாம் பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டாப் தான். சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சது நமக்கு. நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். அங்கே 10:15 எடுத்தாங்க, இங்கே 7 மணிக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 8.75 மணி நேரம் ஜேர்னி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இதுவே ஒரு வீக் டேன்றனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோக்கா பேசஞ்சர் வர்றது இல்லை. நம்ம பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஏறல, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். அப்புறம் ஒசூரில் கொஞ்சம் பேர் ஏறினாங்க, கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் நிறைய பேர் ஏறினாங்க வேலூர் போகிறதுக்கு. அப்புறம் வேலூரில் அவங்க இறங்கினதுக்கப்புறம் வேலூர்லேருந்து வாலாஜா கொஞ்சம் பேர் ஏறினாங்க. அவங்க வாலாஜாவில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பேசஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரியே வந்து பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சுங்க. நீ அடுத்த டிப்போக்கு போயிடும். இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா காலைல 10:30 மணிக்கு எடுப்பாங்களாமா. 10:30க்கு கிளம்பி காலையிலேருந்து இங்கே கிளம்பி நைட் அங்கே போகிற பஸ். அதேமாதிரி அங்கே நைட்டு கிளம்பி இங்கே காலேஜ் அந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சது. ஸோ நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப டயர்ட்லாம் ஆகலைங்க, நல்லா சீட்லாம் கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருந்தாங்க. புது பஸ் நல்லா தான் இருக்குது. போக போக நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இது நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கனாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே சர்வீஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்து இப்போ வர மாதங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே தெரியும். கர்நாடகாவில் பெங்களூர்லேருந்து கிளம்பி தலைநகர சென்னை வந்துட்டோம். ஸோ இங்கே வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஒரு சூப்பரான பஸ், புது பஸ் எஸ்சிடிசிலே BS6 AC பஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படி ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம பெங்களூர் டு சென்னை ஜேர்னி எப்படி அமைஞ்சதுன்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூசுவலி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன் சென்னையிலேருந்து. நன்றி.